குற்றவாளிகளை ஆஜர்படுத்துறீங்களா? குற்றவாளிகள் வாங்க வாங்க வாங்க. நீங்க யாரு? குசியா? நீங்க மோதவர்ஜுனா? சரி, உங்க சைடு என்ன பேசுங்க. இந்த நீதிமன்றம் பல விசித்திரம் நிறைந்த வழக்குகளை கண்டிருக்கிறது, பல புதுமையான மனிதர்களையும் கண்டிருக்கிறது. ஆனால் இந்த வழக்கு விசித்திரமானதும் அல்ல, வழக்காட நானும் புதுமையான மனிதனும் அல்ல. கரூர் பிரச்சாரத்திலே சர்வ சாதாரணமாக சென்று கொண்டிருந்த மக்களின் சாவுக்கு நேரடியாக தொடர்புடையவன் நான். கரூர் பிரச்சாரத்திலே குழப்பத்தை விளைவித்தேன், விர்ச்சுவல் வாரியர்களை ஏவி விட்டேன். நீங்கள் கேட்கலாம், இதையெல்லாம் நீங்கள் மறுக்கிறீர்களா என்று. இல்லை, நிச்சயமாக இல்லை. கரூரிலே குழப்பம் விளைவித்தேன். எதற்காக? கரூரை எங்கள் கூடாரம் ஆக்க வேண்டும் என்பதற்காக. விர்ச்சுவல் வாரியர்களை ஏவி விட்டேன். எதற்காக? உண்மையை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்பதற்காகவா? அல்ல, பொய்களையும் வதந்திகளையும் பரப்ப வேண்டும் என்பதற்காக. ஸ்டாண்ட் வித் விஜய் என்று போடுவதற்காக. நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள் இதையெல்லாம் நான் மறுக்கப் போகிறேன் என்று. இல்லை, நிச்சயமாக இல்லை. நானே தூண்டிவிட்டேன், நேரடியாக தூண்டிவிட்டேன். சுயநலம் என்பீர்கள். ஆம், என்னுடைய சுயநலத்திலே தலைவரின் சுயநலமும் கலந்திருக்கிறது என்பேன். ஆகாரத்திற்காக அழுக்கை தின்றும் மீன்கள் தடாகத்தை சுத்தம் செய்யுமே மீன், அதை போல என்னை குற்றவாளி என்கிறீர்களே. இந்த குற்றவாளியின் வாழ்க்கை பாதையிலே கொஞ்சம் பின்னோக்கி கடந்து பார்த்தால் தெரியும், நான் கடந்து வந்த காட்டார்கள் எவ்வளவு என்று கணக்கு பார்க்க முடியும். படம் எடுக்கும் பாம்பை போல என் பதவியை பறிக்க பாம்பை போல இருக்கிறார் இந்த போதம். சிடிஆரை நான் தீண்டியதில்லை, ஆனால் தளபதியை நான் தாண்டி இருக்கிறேன். என் கதையை கேளுங்கள். தீர்ப்பு எழுவதற்கு முன்பு நான் சொல்வதை என்னவென்று கேளுங்கள். புதுச்சேரியிலே புசி தெருவில் பிறந்தவன் நான். இறக்க ஒரு நாடு, பிழைக்க ஒரு நாடு. தலைவரின் படத்திற்காக விசிலடிச்சாம் குஞ்சு போல வந்தவன் நான். இதோ குற்றவாளி கூண்டிலே கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டு குற்றவாளியாக நின்று கொண்டிருக்கிறாரே மோதம். இவருடைய ஆசை வலையில் விழுந்தவர்களில் நானும் ஒருவன். கடைசியில் சிங்கத்தின் முகத்தை காண வந்தேன். பெயர்தான் சிங்கம், ஆனால் வீரமில்லை. சிலித்து வாழ்ந்த குடும்பம் இப்பொழுது சீரழிந்து கிடக்கிறது. கையிலே சூகேஸ், கண்ணிலே பயம். சிங்கம் அலைந்தது, நானும் சிங்கத்திற்காக அலைந்தேன். மாவட்ட செயலாளர் பதவிக்கு காசை வாங்கினேன். தலைவருடைய பெயரில் கமிஷன் அடித்தேன். அதிகார பசிக்கு ஆசைப்பட்டேன், கடைசியில் பைத்தியமானேன். என் சிங்கத்திற்கு கருணை காட்டினார்கள் பலர். அவர்களில் சிலர் கைமாறாக கூட்டணி கேட்டார்கள். குற்றவாளி குண்டிலே இதோ நிற்கிறாரே இந்த அயோக்கியன் மாதவ். கூட்டணிக்காக என் தலைவரின் மண்டையை கழுவி, தலைவரே நீங்கள் வந்தால் போதும், அனைத்தையும் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்று மூளைச்சலவை செய்தார். என் சிங்கம் மூடிக்கொண்டு சினிமாவிலேயே இருந்திருக்கலாம். அவரை ஆசை காட்டு அரசியலுக்கு வர வைத்தது இந்த பூசாரிதான். சிங்கம் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்திருந்தால் அப்போதே கட்ட வேண்டிய வரியை கட்டி இன்று யாருக்கும் கைப்பாவையாக இருந்திருக்க மாட்டார். வழக்குகள் என் சிங்கத்தை துரத்தியது, ஓடினார். அதிகார போதை என் சிங்கத்தை விரட்டியது, ஓடினார் ஓடினார் மீண்டும் ஓடினார். ரைடுகள் என் சிங்கத்தை அச்சுறுத்தியது, ஓடினார் ஓடினார் ஓடினார், இறுதியில் டெல்லிக்கே ஓடினார். இந்த ஓட்டத்தை தடுத்திருக்க வேண்டும், இந்த வாட்டத்தை போக்கி இருக்க வேண்டும். சப்ப படமாக இருந்தாலும் ஓட வைத்திருக்க வேண்டும். அரசியலுக்கு வருவதை தடுத்திருக்க வேண்டும். குற்றவாளி யார் வழக்குக்கோ வக்கீலாகிறாரு. இல்லை, இது என் வழக்குதான், என் சிங்கத்தின் வழக்கு. என் சிங்கத்தை காப்பாற்ற அவதூறுகளை பரப்புவதில் என்ன தவறு? சிங்கம் தாமதமாக வந்தது ஒரு குற்றம், விளக்கை பேருந்தில் அணைத்தபடி வந்தது ஒரு குற்றம், ஆம்புலன்ஸுக்கு வழிவிடாத ஒரு குற்றம், அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்காத ஒரு குற்றம், இப்போது வரை காசு கொடுக்காத ஒரு குற்றம், இப்போது வரை நேரில் சென்று பார்க்காத ஒரு குற்றம். இப்படியெல்லாம் குற்றம் சாட்டப்பட்டு இருக்கிறது. இந்த குற்றத்திற்கெல்லாம் காரணம் யார்? யார் யார் காரணம்? சிங்கத்தை கரூரில் இருந்து அர்த்தராத்திரியில் ஓட வைத்தது யார் குற்றம்? காவல்துறை குற்றமா, அல்லது காவல்துறை பெயரை சொல்லி வயிறை வளர்க்கும் வீணர்களின் குற்றமா? சினிமாவில் 68 படங்கள் நடித்து விட்டால் அவர்தான் மாற்றம் என்ற நிலையை உருவாக்கி இருக்கிறார்களே, இது யார் குற்றம்? சினிமாவின் குற்றமா, அல்லது சினிமா பெயரை சொல்லி ஆதாயம் தேடும் அரசியல்வாதிகளின் குற்றமா? இந்த குற்றங்கள் களையப்படும் வரை சிங்கமும் இந்த அசிங்கமும் குறைய போவதில்லை. எங்களை நம்பினால் இப்படிதான் நடக்கும் என்பதற்கு இதுவே சாட்சி. இதுதான் நான் உங்களுக்கு சொல்லித்தரும் பாடம், பகுத்தறிவு, பயனுள்ள அரசியல் தத்துவம். என்னங்க சம்பந்தம் இல்லாம என்னத்தையோ பேசி உளறிட்டு போறாரு. ஏங்க அப்படி கோர்ட் டைம் வேஸ்ட் பண்றீங்க? இவங்களெல்லாம் வேற யாரும் வந்து எக்ஸ்போஸ் பண்ண தேவையில்ல, இவங்களே இவங்களை எக்ஸ்போஸ் பண்ணிப்பாங்க மக்கள் கிட்ட. போங்க, கிளம்புங்க. தலைவரே வண்டியா ஜெயில ஜெயிலுக்கு போயிட்டு வந்தோம், தலைமுறை வந்தோம். கால விடுறான், கால எல்லாம் உடுக்குறீங்களே, ஆனா உழுக்கூடாது. நம்ம சமூக நீதிய அங்க ஒரு சிலைக்கு இது பாரு, தாடி வச்சு. அவர் யாருன்னு தெரியுதா? அவரு சாய்பாபா. அவர் தானே? சாரி பெரியார், சாரி சூப்பர்பா. கண்ணாடி போட்டுமே சாய்பாபாவா? வச்சிருவோம். நல்ல வேலை நீ மோடி நினைச்சு. பாத்து போங்க, வாங்க போங்க. மறுபடியுமா? போங்க. தலையெழுத்து ஜே ஜே
ஓனர் பாத்துக்கோன்னா ஓனர் இனிமே தான். அப்பா சொல்லுங்க. ஒரு நல்ல ஒரு ரேட்டுக்கு ஒரு 4-5 அணில் கூட்ட பத்துன்னு போலான்னு வந்துக்கிறோம். வாங்கிக்கோங்க. அணிலா? ஆமா ஆமா, அது பாருங்க சூப்பரா இருக்குதா. இதை வச்சு நாங்க என்ன பண்றது? நேத்து சிங்கம் வாங்கிட்டு போனோமே, ஆமா. அதுக்கே 50 வயசான சிங்கத்தையே வாங்கிட்டீங்க. இது எல்லாம் இலசு அணிலுங்க. இது எல்லாம் வாங்கிக்கோ, நல்ல துடிப்பா இருக்கும். அம்மா இது சொல்லுங்க. நாங்க சொல்றதெல்லாம் கேக்குமா? நீ சொல்றது என்ன, நாளைக்கு உங்க மேலேயே ஏறி ஆடும். ஓ மேஞ்சிரும். நீங்க கண்டுக்காதீங்க. உங்களுக்கு ஒன்று சொல்லிட்டா, இப்போ நீங்க ஒரு சம்பவம் பண்ணிட்டீங்க, மறைக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு பொய் ஒண்ணு சொல்லி அதை பெருசா பேசுவோம். இவங்க பல பொய்ய பேசி பழசா பெருசாக்குவானுங்க. ஓ, அப்படியே 4 கூட்டம் இது. அம்மா இருந்தாலும் என்கிட்ட நிறைய இருக்கே இது மாதிரி. நீ நிறைய வச்சுக்கிறீங்க, ஆனா இதெல்லாம் அப்படி இல்ல. உங்க கூட்டம்லாம் வந்து ஏதாவது முஸ்லீம் அந்த கோயில் அந்த மாதிரிதான் இடிக்கும், மசூதா இடிக்கும். ஆமா. இதுங்க ரோட்ல போற எல்லாத்தையும் அச்சுன்னு இருக்குங்க. ஓ, ஆமா. சரி சரி. அவங்க ஆளுங்களே அச்சுன்னு இருக்குங்க. அந்த மாதிரி ஆளு. வேற என்னென்ன பண்ணோம்? வேற என்ன பண்ணும், நீங்க தண்ணி சோறுலாம் வைக்க வேணாம். ஆ, அதுங்களும் மயங்கி அதை ஒண்ணு ஆயிக்கும். அதெல்லாம் கண்டுக்க வேண்டியது. எதுவுமே- ஏன்னா ஓனர் சிங்கமே கண்டுக்காது. மெயின்டெனன்ஸே இல்ல. மெயின்டெனன்ஸ் செலவே இல்ல. நீங்க ஜாலியா வச்சு இது பண்ணிக்கலாம். முக்கியமான ஒரு டேலண்டான விஷயம்னா டேஞ்சரே கிடையாது, அரசியல் அறிவே கிடையாது. ஓ, ஆமாமா. நீங்க என்ன மண்டே சூப்பர் சூப்பர். திடீர்னு யோசிச்சுன்னு வைங்களேன், அந்த சிங்கத்தோட மூஞ்ச மட்டும் காட்டுங்க போதும். நேத்து வித்தீங்க அந்த சிங்கம். ஆமா, அதை சரி. காமிச்சா எல்லாம் செட்டில் ஆயிடும். அப்புறமா சரி. நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ம். பார்த்து ஆனா ஒரு performance condition. பண்ணு. சொல்லுங்க. அடிமாட்டு விலைக்கு தான் வாங்குவேன், நீ சொல்ற ரேட்டுல வாங்க மாட்டேன். இது ஃப்ரீ. ஃப்ரீயா? ஜாலியா எடுத்துக்கோங்க. அப்ப டபுள் ஆமா, வாங்க. இது லத்திக்கு மட்டும் பயவிடும். ஐயோ. ஆமா லத்திக்கு பயவிடும். ஆனா வெளில நல்ல தைரியமா பேசும். இந்த ட்விட்டர், யூடியூப் அதெல்லாம் அதெல்லாம் உங்களை மாதிரி தான் போட்டுட்டு டெலீட் பண்றது, மன்னிப்பு கேக்குறது, அதெல்லாம் அதனாலதான் உங்களாண்ட வந்து விக்கிறேன் நான். சரி சரி. ரெண்டு சரி, சேம் குட்டி எச்சரா சக்கரை. அதனால வாங்கிக்கோங்க. சரி, சரி. தம்பி ஓனர்கிட்ட வாங்கிக்கோங்க. என்ன பாத்துக்கோங்க, கூடி சீக்கிரத்துல எல்லாம் சரியாயிரும். வரட்டுமா? சரி. போயிட்டாங்க. ஸ்ட்ராங்கா போட்டு என்னடா பண்ணுங்கிறீங்க விச்சுவல் வாரியர்ஸ்? என்னடா அது ஒண்ணும் இல்ல தலைவரே, உங்களுக்கு தான் தலைவர் ஃபயர் விட்டுட்டா. அப்படியா? ஆமா, உங்களோட அருமை பெருமை எல்லாம் போட்டு, நீங்க பண்ண சாதனை எல்லாம் போட்டு ஃபயர் விட்டுருக்கீங்க. சரி, மீண்டு வா மீண்டும் வா அப்படின்னு அடிச்சு விடுங்க. ஏய், தலைவர் போட்டோவோட என் போட்டோ கொஞ்சம் பெருசா வைட. இதெல்லாம் ஃபேக் ஐடி தானே, சும்மா பெருசா வைட. மார்ஷலாரு பதி என்ன நீ போடு. என்ன ஏன்டா 2 ஃபயர் விடுற? ஃப்ரீ தானடா, 4-5 ஃபயர் இமோஜி எல்லாம் போடாண்டா. குறும்புடா நின்னு. நல்லா போடுறா, நமக்கு தலைவர் தானே நல்லா போடுறா. தலைவரே, இந்த புசி இருக்காரு பாருங்க, அவர் முதல்ல கட்சியில தூக்குங்க தலைவரே. அவர் தான் இருக்கிறதுல பெரிய தரித்திரம். அவர் தூக்கிட்டோம்னு கட்சி உருப்பிட்டு தலைவர், கட்சியை கெடுக்கிறதே அவர் தான். ஆமா, இந்த தத்ர பூச்சி புசி இருக்காருல்ல, வந்தாலே இதுதான். இந்த எதுவுக்கும் உதவாத புசிய கட்சி ஆதரவாளரோட நிப்பாட்டிடணும். அதுக்கு மேல எந்த பொறுப்பும் கொடுக்க கூடாது தலைவர். கட்சியிலே 2வது சேர்க்க கூடாத அளவுக்கு பண்றான் பாரு தலைவரே. அந்த ஆளுக்கு சொந்த அறிவும் கிடையாது, சுய அறிவும் கிடையாது, அரசியல் அறிவும் கிடையாது தலைவரே. தூக்குங்க தலைவரே. அவர் சொத்து பத்தெல்லாம் விசாரிக்கணும் தலைவரே. தலைவரே, உங்களை வச்சு அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு தலைவரே. உங்களுக்கு அடுத்து அவர் தான் சொல்லிட்டு பாண்டிச்சேரியில வந்து சீட் வாங்கலான்னு பாக்குறாரு. அவர் மாவட்ட லெவல்ல கொடுக்காதீங்க, ஏதாவது கிளை செயலாளர் அந்த மாதிரி சின்ன போஸ்டா கொடுத்து விட்டுருங்க. டேய், என்னடா நடக்குதுங்க? நான் இருக்கும் போது ஒண்ணு இல்லாத பொண்ணு எனக்கு எதிராக நீங்க தான் பண்ணிருக்கீங்களா? நான் கொஞ்சம் ஆளுங்கட்சி நினைச்சுன்னுக்கிறேன். நம்ம கட்சிக்குள்ள இருந்தே எனக்கு தெரியாம பண்ணிருக்கீங்களா நீங்க? என்ன பண்ணிட்டு இருக்காங்க? சும்மா தேவலாம் பேசாதீங்க. சும்மா தலைவர் நானு என்ன தலைவர் கிளைவர் அழுது சீன் போடுறாங்க. என்கிட்ட வேணாம் சொல்லிட்டேன் நானு. சும்மா இந்த கரூர்ல நடந்த விஷயத்துக்கு இந்த ஆளு ஒரு காரணம் தான். எல்லா தப்புக்கும் நீங்க தான் காரணம். சும்மா எல்லாத்தையும் பண்ணி விட்டு எதுவுமே தெரியாத மாதிரி போய் ஒளிஞ்சுக்கிட்டா எல்லாம் சரியாயிடுமா? இங்க பாருங்க மக்களே, அந்த கரூர்ல நடந்த விஷயத்துக்கு இவரு ஒரு காரணம் தான் பாத்துக்கோங்க. எல்லாத்தையும் பண்ணிட்டு அந்த கரூர்ல வந்து அந்த இது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக திட்டமிட்டு கரூர்ல வந்து பிளான் பண்ணிருக்காங்க. இது காரணம் இவர் தான் பாத்துங்க. எல்லாத்தையும் காரணம் இவர் தான். எங்க இருந்தாலும் எங்க பாருங்க அப்படி என்னமோ பண்ணி தொலைங்கடா. சோசியல் மீடியாக்குள்ள வரலங்கிறதுக்காக என்னையவே நான் பாத்துக்கிறேன். இதா இன்னைக்கு போய் இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டால் பண்றேன்டா. இதெல்லாம் தளபதி கண்ணு போடுறவருக்கு ஷேர் பண்ணுங்க.